ஓகே ரைட். இப்போ இது ஓகே தானே, இது தெளிவு தானே, விசி மைனஸ் விபிங்கிறது ஓகே. கிளியர் கிளியரா இல்லையா? ரைட். அப்ப இங்க நான் விசி மைனஸ் விபியை தான் எழுதியிருக்கேன். எழுதிட்டு என்ன செய்யறேன், இவங்க ரெண்டு பேரும் சுருக்கிருக்கேன், அவ்வளவுதான். கியூ ஆங்கிள் 2a, Q2 ஆங்கிள் a. இப்ப 2a பொதுவா இருக்கார், அவர் வெளியே வந்தா 8 பை எப்சிலன் நோட் a என்று வருவார். இந்த ஏயும் வெளியில எடுத்துட்டேன். இப்போ உள்ளுக்கு மிஞ்ச போறாரு என்ன, Q2 மைனஸ் Q1, இங்க என்ன மைனஸ் EQA. இப்ப இதுதான் ஆன்சரா வரப்போகுது. ரைட். சரியா? விளைச்சா இல்லையா? நீங்க எல்லாரும் புலவுற விஷயம் என்ன சொல்லுங்க. ஓகே, இது ஆல்மோஸ்ட் இதை எல்லாரும் செஞ்சிருவாங்க. எல்லாரும் புலவுற இந்த மைனஸ் அவங்க மறந்துடுவாங்க, இந்த மைனஸை விட்டுருவாங்க. ஏன்னா அநேகமான கேஸ்ல இ வந்து டெல்டா விங்கிள் டெல்டா எக்ஸ் தான் நாம பாவிக்கிறேன்னு. ஓகே, இது பருமனை சொல்றதுக்கு பாவிப்போம் என்ன. ஆனா உண்மையிலேயே இன்புலச்சிறுவுங்கிற திசை இங்க என்ன மைனஸ் இருக்குது. ஏன் இங்க மைனஸ் வருது, மின்புல கோடு வழியே அழுத்தம் மின்புல செறிவு ரெண்டும் குறையும் என்ன, மின்புல கோட்டுற திசை வழி. அதனாலதான் இங்க மைனஸ் வருது. ரைட். ஏன்னா தூரத்தோட மின்புல செறிவும் குறையும், மின்புல இது அழுத்தமும் குறையும். அப்ப இந்த மைனஸை விட்டுருவாங்க. அதான் அநேகமானாக்கள் செய்யற மிஸ்டேக். ஓகே, இது கிளியர் தானே, எது விளைச்சா இல்லையா? ரைட். இப்ப அடுத்தது போமன 21. ஏ கமா பி என்பன இ திறன்களை உடைய சீரான மின்புலம் ஒன்றில் உள்ள இரு புள்ளிகளாகும். ஓம் சொல்லுங்க. 22வது சார். ஓகே, 22 இவரா? ரைட். இவர் என்ன, இலத்திரன் முதல் எஸ் ஒன்றில் இருந்து வரும் ஒரே சக்தியை கொண்ட இலத்திரன் கற்றை ஒன்று வெற்றிடத்தில் உள்ள அழுத்த வேறுபாடு ஒன்றுக்குட்படுத்தப்பட்டுள்ள சமாந்தர தட்டுகளுக்கு இடைப்பட்ட பிரதேசத்தில் உள்ள படத்தில் காட்டியவாறு பிரவேசிக்கிறது. இந்த ரெண்டு சமாந்தர தட்டுகளுக்கு இடைப்பட்ட இந்த பிரதேசத்தில் இப்படி கற்றை பிரவேசிக்கலாம். ஓகே, பிரவேசிக்கிறது. எக்ஸுக்கு சார்பாக தட்டம் வையை நேர் அழுத்தத்தில் வைக்கும் போது அம்பியர்மானி உறுதி ஓட்டம் என்று காட்டுகிறது. அப்படின்னா இவரோட சார்பா இவர் நேரம், இவரில் நேரேற்றங்கள் கூட இருக்காரு, இவரில் மறையேற்றம் கேட்க அம்பியர்மானி ஒரு உறுதி ஏற்றத்தை காட்டுதான், உறுதியான ஓட்டம் ஒன்றை காட்டுதான். அப்படின்னா என்ன, இலத்திரங்கள் இங்கிருந்து இங்க பாயிறாங்க. சரியா? ரைட். அடுத்தது என்ன சொல்றாரு, காட்டுகிறது. வை தட்டிலுள்ள அழுத்தத்தை வி எக்ஸுக்கு சார்பாக நேர்பெருமானத்தில் இருந்து எதிர்பெருமானத்துக்கு மாற்றும் போது அம்பியர்மானி ஓட்டத்தின் ஐ இவ்வழுத்தத்துடன் மாறலை திறம்பட வகை குறிப்பது. இப்ப இவரை பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு மாத்தினா என்ன நடக்கும் உண்மையிலே? அப்படின்னா இவரு சார்பா, நல்லா கவனிக்கணும், இவரு சார்பா மாத்துறாரு. அப்ப இவரு ஆரம்பத்துல மைனஸ், இவர ஆரம்பத்துல பிளஸ் அறிக்கைக்கு இவரு சார்பா மாத்துறாருன்னா என்ன, இவரோட ஒப்புடக்க இவர் பிளஸ் அறிக்காரு. கடைசியில என்ன நடக்குது, இவரோட ஒப்புடக்க இவர் மைனஸ் இருந்தாருண்டா, இவரு மைனஸ் அறிக்கைக்கு இவரு பிளஸ்ஸா மாறிடுவார். அதாவது அர்த்தம் என்ன, விளங்குதா இல்லையா? அப்ப இப்படி இருக்க இத கேட்கிறாரு. ரைட். ஓகே, அப்ப இங்க என்ன என்னது கேட்கிறாரு, அம்பியர்மானி ஓட்டத்தின் ஐ இவ்வழுத்தத்துடனான மாறலை திறம்பட காட்டுகிறது. இப்ப அழுத்தம் என்ன நடக்கும், அம்பியர்மானிட வாசிப்புங்கிறது, அம்பியர்மானி என்னத்தை காட்டுவாரு, அதுக்குள்ளால பாயிர மின்னோட்டத்தை தான் வாசிப்பார். என்ன மின்னோட்டம்ங்கிறது என்ன, I சமன் Q/T. ரைட். அதாவது ஓரலகு நேரத்துல பாயிர ஏற்றங்கள் என்ன. அப்ப இந்த இடத்துல இங்க இருந்து எவ்வளவு கதிர் இங்க வாராரோ அவ்வளவு கதிர் என்ன செய்வாரு, ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் அதே கதிர் தான் பாய போறாரு. என்ன காரணம், இவ ரெண்டு பேருக்கு இடையிலான அழுத்த வேறுபாடுங்கிறது என்ன செய்யுது,
ஒரே மாதிரி தான் ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் இடி மாறப்போகுது. அதாவது முதலாவது சந்தர்ப்பத்துல வையில இருக்கிற அழுத்தம் அவர் கேட்கறேன் இவ்வழுத்தத்துடனான மாறன்னு வை தட்டில் உள்ள அழுத்தத்தை இதுல இருக்கிற அழுத்தத்தை வையில இருக்கிற தட்டுற அழுத்தம் ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் ஒரே பெருமானத்துக்குள்ளால மாறப்போகுது. ஆரம்பத்துல இப்ப இந்த +3 இருந்தவர் கடைசியில -3 மாறுற மாதிரி அப்படித்தான். அப்ப அழுத்தம் மட்டும் +- மாறப்போகுது. ஆனா இவங்கள்ல இருந்து இவங்களுக்கு பாயிர ஏற்றம்ங்கிறது மாறாது. ஏன்? இவங்க 2 பேர்ல நீங்க நீளத்தை மாத்தல. அப்ப இவங்க 2 பேருக்கு இடையில இருந்தீங்க மின்புலச் செறிவுங்கிறது மாறாது. அப்ப இந்த அழுத்தத்தை நீங்க எப்படி மாத்துறீங்களோ அதுக்கேத்த மாதிரி இந்த மின்புலச் செறிவு மாறப்போகுது. அவ்வளவுதான். சரியா? மின்புலச் செறிவு நாம இங்க பார்க்க தேவையில்லை. இங்க கேட்டது என்ன? ஐங்கிறது என்ன? அந்த ஏற்றம். இவ 2 பேருக்கு இடையில தூண்டப்பட்டிருக்கிற ஏற்றம் என்ன? அந்த ஏற்றத்திட பெருமானம் மாறாது என்ன? சொல்றவாங்கதான். என்ன இவங்க 2 பேரும் தொடுகையில் இருக்கல. இங்க இருந்து இங்க பாய போறாரு. இவ 2 பேர்ல இருந்து இங்க பாயிர ஏற்றம் மாறாது என்ன? ஏன் இந்த வேறாக்கம் மாறல? இவர் தூண்டிருக்கிற ஏற்றங்கள் அதே அளவான ஏற்றங்கள் அந்த அழுத்தம் மாறுபடும் வரையும் என்ன? அந்த அழுத்தம் பிரயோகிக்கப்படும் வரையும் இருப்பார் என்ன? விளங்குதா? அப்ப இதுக்குள்ளால பாயிர இந்த ஏற்றம்ங்கிறது 2 சந்தர்ப்பத்திலையும் உண்டு. ஒரே ஒரு விஷயம் மாறுதுன்னு உங்களோட வோல்டேஜ் மாறப்போகுது. அவ்வளவுதான். வோல்டேஜ் பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு மாறுறதால இந்த கியூங்கிறது தூண்டப்பட்டிருக்கிற ஏற்றம் மாறப்போறது இல்லை. விளங்குதா? அதனால உங்களுக்கு என்ன? இங்க 4ஆவது ஆன்சர் வரப்போ. நீங்க மாறுற ஒரே ஒரு ஆள் ஏற்றம் தான். இந்த அழுத்தம் தான் மாற போறாரு. அழுத்தம் எதிர அழுத்தம் கேட்காரு. அவர் வைடு அழுத்தம் கேட்டாரு. ஆரம்பத்துல பிளஸ்ல இருந்து வைடு அழுத்தம் மைனஸுக்கு இப்ப மாறப்போகுது. வைடு அழுத்தம் மைனஸுக்கு மாறுது. ஆனா அதுக்குள்ளால பாயிர ஏற்றம்ங்கிறது என்ன? மாறாது. ஏற்றம் மாறாட்டி அதுக்குள்ளால என்ன? மின்னோட்டம் மாறாது. சரியா? நாம எலக்ட்ரிசிட்டி படிக்க இன்னும் டீப்பா உங்களுக்கு இந்த கொஸ்டின் விளங்கும். ஆனா இது என்னத்துக்கா இதுல கேட்டகரைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியாது என்ன? அது மின்புலத்துல கேட்டகரைஸ் பண்ணி போட்டிருக்கிறாங்க. ஓகே, எனிஹோ நாம வந்தத்துல நாம இந்த கேள்வியை பார்க்கோம். ஆனா என்ன இங்க என்ன முக்கியமா உங்களுக்கு விளங்க வேண்டியது என்ன? இந்த மின்னோட்டம்ங்கிறது ஏற்றத்துல தங்கியிருக்கிறார். அதுல பாயிர ஏற்றத்துல தங்கியிருக்காரு. விளங்குதா? இது விளங்கிச்சா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. கிளியர் சார், விளையாட்டு. ரைட். ஓகே. அழுத்தம்ங்கிறது என்ன? அந்த ஏற்றத்துல திசையில தான் இருப்பார் என்ன? பிளஸ் ஏற்றம் இருந்தா பிளஸ் என்று வருவார், மைனஸ் விட்டுனா மைனஸ் என்று வருவார். மின்னோட்டம் அப்படி இல்லை. ரைட்? ஏற்றத்துல பருமன் எப்பவுமே என்ன? மின்னோட்டம் என்ன? அதுல இருக்கிற மறையேற்றங்கள் பாயிரத்தெல்லாம் உருவாக போறார். ரைட்? ஒன்றுல இருந்து ஒன்று மத்ததுக்கு பாயிர ஏற்றத்துல அளவுலாம் தங்கியிருக்காரு. இப்ப 2 சந்தர்ப்பத்திலையும் அதே ஏற்றம் தான் பாய போறார். ரைட்? ஓகே. ரைட். அடுத்து நம்முடைய இந்த கேள்விக்கு வருவோம். என்ன? நம்ம 55 லாஸ்ட் பார்த்தோம். இன்றைக்கு நாம பார்க்க வேண்டியது என்ன? 56. ரைட். சமதிணிவுடைய 2 சிறிய கோளங்கள் சர்வசமனான பாரமற்ற விரிபட இழைகளில் இருந்து தொங்கவிடப்பட்டுள்ளன. இவ்விழைகளின் சுயாதீன முனைகள் கூரையிலுள்ள ஒரு பொது புள்ளிக்கு இணைக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் ஒரு கோளம் ஏற்றம் +q கொண்டிருக்கையில் அடுத்த கோளம் +2q ஏற்றத்தை கொண்டுள்ளது. +q இணைக்கப்பட்ட இழையானது நிலைக்குத்திறன் θவை ஏற்படுத்துமாயின் +2q இணைக்கப்பட்ட இழை நிலைக்குத்திறன் அமைக்கும் கோணம் என்ன? இங்க முக்கியம் என்ன சொல்லுங்க ஆகும்? இந்த சமதிணிவுங்கிறது முக்கியம். ரைட்? ஓகே. அடுத்தது கூலோமின் விதி உங்களுக்கு தெளிவா தெரியும். என்ன? ஒரு 2 ஏற்றங்களை நீங்க வச்சீங்களா வேற ஏற்றங்கள் வித்தியாசமா இருந்தால் நேரேற்றங்களை கதைப்பமே. 2 நேரேற்றமுடைய வித்தியாசமா இருந்தாலும் இவங்க 2 பேர்ல உயற்றப்படுற விசை சமன் என்ன? இது கூலோமின் விதி. இது தெளிவா இருக்கும். இந்த 2 விஷயம் சமன். இப்படி சொல்லிட போடா பெரிய ஏற்றத்துல பெரிய விஷயம் சின்ன ஏற்றத்துல அப்படியெல்லாம் இல்லை. 2லையும் சமனான விஷயம். அந்த விஷய பருமன் என்னத்துக்கு சமனா இருக்கும்? 1/4πε0 இவட பெருக்கம் Q1 Q2க்குள்ள
ஆர் வர்க்கம் என்ன. சரியா? அப்ப இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் நிலைக்குத்து விசை கிடை விசை சமன் என்ன செய்ய முடிஞ்சு. அவர் பிளஸ் கியூவா இருக்கலாம், 2Q இருக்கலாம், பிளஸ் 3Q கூட இருக்கலாம். என்ன ஏற்றம் இருந்தாலும் கிடை விசை சமன். அப்ப இவங்க ரெண்டு பேரும் நிலைக்குத்தோட ஆக்குற கோணம் அங்க தங்கி இருக்கிறாள். என்ன அங்க இருக்கிற நிலைக்குத்து விசையெல்லாம் தங்கியிருப்பார். இப்ப ரெண்டு பேரும் ஒரே ஏற்றமுடைய ஒரே திணிவுடைய ஆளா இருந்தா என்ன அங்க ரெண்டு பேர் நிலைக்குத்து விசையிலும் சமன் என்ன. ரெண்டு பேர் நிலைக்குத்து விசை இந்த mg சமன். இந்த f எப்பவுமே சமனாய்ப்பார். இது ரெண்டுலயும் f தான். இப்ப நிலைக்குத்து விசை சமனண்டா இந்த இவர் சமனரிப்பார், இந்த கோணம் சமனரிக்கும். இவர் என்ன ஏற்றமா இருக்கட்டும். எப்ப சம திணிவு திணிவு மாறுபட்டா இங்க என்ன செய்யும், கோணம் மாறப்போம். அதை எப்படி நீங்க காணுவீங்க, இழிவையை கண்டு கோணத்தை காணுவீங்க. ரைட்? இவர் θ1 θ2 எடுத்து இவர் 2mg 2mg t cos θ1 சமன்பாடை போட்டு θ1 θ2 காணலாம். ரைட்? ஆனா சம திணிவண்டா கோணம் அதையால தான் இருப்பார். என்ன காரணம், கிடை விசை சமன், நிலைக்குத்து விசை சமன். ஆக என்ன கோணம் ரெண்டும் ஒரே கோணமா தான் திரும்ப போற. ரைட்? இது கிளியரா இந்த பாயிண்ட்? திணிவு மாறி வந்தா என்ன செய்ய முடியும் யோசிக்க. சரியான? ரைட்? இதே மாதிரி தான் இந்த சில டைம்ல இந்த நியூட்டன் ஈர்ப்பு விதியையும் சில ஆட்கள் குழப்பிக் கொள்வாங்க. ரைட்? நியூட்டன் ஈர்ப்பு விதி திணிவு என்னையாவும் இருக்கட்டும், ரெண்டு திணிவுகளில் இருக்கிற கவர்ச்சி எப்பவுமே சமன். ரைட்? அது எப்ப மாறுபடும், இப்ப 3 திணிவு வரும்போது இவர் ஒரு திணிவு இவர் ஒரு திணிவு இவர் ஒரு திணிவண்டா இவர் ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற கவர்ச்சியும் இவர் ரெண்டு பேருக்கு இடையில கவர்ச்சியும் மாறும். விளங்குதா? இவர் எஃப்ண்டா இவர் எஃப் டே சரிப்பார். என்ன சொல்லுங்க, அப்ப இது ரெண்டும் சமன், அதே மாதிரி இது ரெண்டும் சமன். ரைட்? ரைட்? அதான் இருக்கிற பாயிண்ட். ரைட்? விளங்கிக்கொள்ளணும். ஓகே, இப்ப 57க்கு வருவோம். என்ன பிளஸ் கியூவையும் மைனஸ் கியூவையும் காவும் இரு சிறு கோளங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளது போல எக்ஸ் சமன் 0விலும் எக்ஸ் சமன் 6லும் முறையே வைக்கப்பட்டுள்ளன. மின் அழுத்த மாறலை பின்வரும் வரைவுகளில் எது திறம்பட வகை குறிக்கிறது? கேட்டது மின் அழுத்த மாறல். ரைட்? மின் அழுத்த மாறலண்டா இங்க திசை முக்கியம் இல்லை, பருமனை மட்டும் கூட்டுறது அழுத்தம் எண்ணிக்கணியம். அப்ப இங்க இருந்து இங்க வரையும் தான் கேட்டிருக்காரு, 0ல இருந்து 6 வரையும் கேட்டிருக்காரு. அப்ப இங்க எடுத்தா இந்த ஏற்றத்தால வார இந்த சிட்டியா இந்த ஏற்றத்துல அதே ஏற்றத்தால வார அழுத்தம் வரையறுக்கப்படாது. விலை கொள்ளணும். சரியா? அது கூலம் சொல்லல. என்ன கூலம்ட விதியை திருப்பி ஒரு ஞாபகப்படுத்துறேன். புள்ளி ஏற்றத்துக்கு எப்படி சொன்னாரு, இந்த ஏற்றத்துல இருந்து இந்த தூரம் மாற அளக்கக்குள்ள இவர் அழுத்தமோ மின்புலச்செறிவோன்னு செய்யும், இப்படி மாறுவாங்கன்னு சொன்னார். ரைட்? ஒரு பெருமானத்துல இருந்து இப்படி போவாரு. இந்த இடத்துல என்ன பெருமானம் என்கிறதுல ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. ரைட்? விளக்குதா? இந்த பெருமானத்தை கணிக்கல. விளங்குதா? இந்த பெருமானத்தை கணிக்கிறதுக்குன்னு ஒரு புள்ளி ஏற்றமா இருந்தா கணிக்கல. ஒரு கோளம் இதா இருந்தா அங்க கணிக்கலாம். இதான் நாம டிஸ்கஸ் பண்ணது. ரைட்? புள்ளி ஏற்றமா தான் கணிக்கல. என்ன காரணம், ஈக்கு என்ன சாம்பாடு 1/4πε0 Q R வர்க்கம். சரியா? இங்க R பூஜ்ஜியம் மட்டும் Q இன்ஃபினிட்டியில வந்துடும். விளங்குதா? அதனால இந்த புள்ளியில வரையறுக்கப்படாது. என்ன அந்த புள்ளியில ஏற்றத்தை சொல்லல. அது சரியா? அதே மாதிரி தான் அழுத்தம் 4πε0 Q R என்ன அழுத்தம் அதே கேஸ். ரைட்?
இந்த இந்த துவங்க புள்ளி ஏற்றம் தான் அந்த இந்த புள்ளியில அந்த ஏற்றத்தால வர அழுத்தம் மின்புலத்தை வரையறுக்கல. சரியா? அதான் இருக்கிற விஷயம் என்ன. அப்ப அங்க இப்ப ஒரு புள்ளியில நாம இப்படி கீறையில அது ரைட். அப்ப எப்படி நாம கீறுவோம் அங்க கீறி இதுல ஒரு புள்ளியில தொடக்கல அது முக்கியமான விஷயமா. ஒரு புள்ளியில தொடங்கல அது எப்படி அணுகூடுமாய் தான் கீறலாம். சரியா? ரைட். அது முதலாவது விஷயம். ஓம் சொல்லுங்க. கொஞ்சம் திரும்ப சொல்றீங்களா? ரைட். என்னண்டா ஒரு புள்ளி ஏற்றம் ரைட். புள்ளி ஏற்றத்தை கருதினீங்களா இந்த மின்புலச்செறிவுக்கும் அழுத்தத்துக்குமான சமன்பாடு இது என்ன? அப்ப இந்த ஏற்றத்துல சிட்டியா இந்த புள்ளியில ஆர் என்ன? ஆருக்கு பூஜ்ஜியத்தை போட்டீங்களா? நீங்க படிச்சுவீங்க என்ன பேசிக் மேத்ஸ்ல பூஜ்ஜியத்தை ஒரு நம்பரை பூஜ்ஜியத்துல பிரிச்சா இன்ஃபினிட்டி என்ன? இன்ஃபினிட்டி. அதுல நிறைய விஷயம் இருக்கு மெட்ஸுக்குள்ள போகலன்னா பிளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி நம்பரும் ரைட். உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போனா என்ன வெரி இன்ஃபினிட்டியா வரும். அப்ப இந்த 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 புள்ளி ஏற்றத்துக்கு செட்டி அந்த ஏற்றத்தை அதால வர மின்புலச்செறிவு வரையறுக்கப்படலைன்னு இன்ஃபினிட்டி அதை கணிக்க இயலாது. அப்ப செட்டியா ஒரு புள்ளியிலேருந்து நீங்க துவங்க இயலாது. எப்ப புள்ளி ஏற்றத்துக்கு இது கொள்ளளவி ஒரு கோல ஓடண்டா அங்க வேற கேஸ். அங்க அந்த மையத்துல பூச்சியம் என்ன அது நாம கௌசியன் தேற்றத்தை வச்சு எடுத்தீங்க ஞாபகம் இருக்கும். அங்க இங்கிருந்து கோல மேற்பரப்பு வரைக்கும் பூச்சியம் அங்கல என்ன செய்யுது ஒரு பெருமானத்துல இருக்கி இந்த பெருமானத்துல இருந்து அங்கெல்லாம் மாறுபடும். அது வேற கேஸ். நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது ஒரு புள்ளி ஏற்றத்து. இதே கேஸ் தான் R0 அறிக்கைக்கு இதே கேஸ் தான் என்ன இன்ஃபினிட்டி. V வரையறுக்கப்படாது புள்ளி ஏற்றம் அறிக்கைக்கு. சரியா? இது மிச்ச முக்கியமான பாயிண்ட். ஏன் நிறைய ஆன்சரை இந்த பாயிண்டை வச்சு சரியான ஆன்சரை நீங்க எடுத்துடலாம். நிறைய எம்சிக்கு நான் இப்ப சொல்ற பாயிண்டை வச்சு ரைட். இதுல பாத்தீங்கன்னா V வரையறுக்கப்பட்டிருந்தால் வராது இந்த பாயிண்ட்ல. இங்க என்ன V பூச்சியமா இருக்கு இதுவும் வராது ரைட். அப்ப வாரான் இதெல்லாம் பாருங்க முட்டல ரைட். சரியா? ஒன்று முட்டாம இருக்கிறேன்னா பூச்சியத்துல முட்டாம இருந்து காண்டா புல என்ன இன்ஃபினிட்டி என்ன அர்த்தம்? இந்த கோடை நீங்க நீட்டிட்டு போனா இந்த பெருமானமும் நீண்டிட்டு வரும் என்ன. இன்ஃபினிட்டிங்கிறது உண்மையில என்ன சொல்லுங்க. சில ஸ்டூடெண்ட்டுக்கு முடிவிலி என்ன கன்ஃபியூஸ் ஆகுது. முடிவிலி என்னண்டா ஒரு உங்களோட மெய்யன் கோடு படிச்சுப்பீங்க என்ன உங்களோட மெய்யன் கோடு எங்க முடியுதோ பிளஸ் திசையிலையும் மைனஸ் திசையிலையும் எங்க முடியுதோ அந்த முடிவுக்கு அங்கால இருக்கிறது தான் முடிவிலி. எங்க முடியுமான்னு தெரியா முடிவிலின்னா உண்மையில அர்த்தம் தான். இங்கெல்லாம் போனா இதுக்கு அங்கால என்ன மைனஸ் முடிவிலிங்கிற ஒரு ஆள் இருப்பாரு. என்ன அர்த்தம் உங்களோட கிராஃப்ல நீங்க கீறுறது ரெண்டு கோடும் எண் கோடு என்ன. அப்ப நீங்க முடிவில் என்னன்னு அர்த்தம் இந்த எண் கோடை நீங்க எவ்வளவுக்கு நீட்டிட்டு போறீங்களோ அங்க முட்டாது என்ன அதுக்கு அங்கெல்லாம் முட்டும். எங்க போய் முடிக்கிறீங்களோ அங்கெல்லாம் முட்டுவாரு. அப்ப இந்த எண் கோடை நீட்டிட்டு போக இந்த பெருமானமும் நீண்டு கொண்டு போவார். அப்ப இங்கே சைவரு கிட்ட காட்டிக்காங்க போல என்ன வராது. அப்ப உங்களுக்கு வர வேண்டியது இது 3ல 1 முதலாவது ஐடியா. இது முதலாவது விஷயம். அதே மாதிரி அடுத்த ஏற்றத்தை எடுத்தீங்களா அங்கேயும் என்ன செய்யணும் இந்த ஏற்றத்திலையும் என்ன வரையறுக்கப்படையல அழுத்தம் வரையறுக்கப்படாது மின்புலச்செறியும் வரையறுக்கப்படாது. அந்த ஏற்றத்திலையும் என்ன அணுகோடு மாதிரி வரணும். இன்னைக்கு என்ன எக்ஸமன் ஆரா எக்ஸமன் ஆர்லையும் இவர அணுகோடு மாதிரி வரணும். அப்ப இது 3லையும் அதே மாதிரி வாரார். அப்ப முதலாவதுல வச்சு ஸ்கிரீன் பண்ணிட்டீங்க ரைட். ரைட். இப்ப பாப்போம் எப்படி அழுத்தம் வரப்போகுது. இப்ப உதாரணமா இந்த புள்ளியில அழுத்தம் எடுக்கணும்டா இவரால பிளஸ் கியூவால வார அழுத்தத்தையும் இந்த மைனஸ் கியூவால வார அழுத்தத்தையும் கூட்டணும் என்ன அவ்வளவுதான். ஆனா அழுத்தம் உங்களுக்கு தெரியும் என்ன இப்ப ஏற்றத்தை பத்தி ஏற்றம் மாறாத ஏற்றம் அழுத்தம் என்ன ஒண்டிங்கில் ஆருக்கு விகித சமன் ஆருக்கு நேர்மாறு விகித சமன் ஒண்டிங்கில் ஆருக்கு விகித சமன் என்ன. அப்ப ஆர் கூட கூட அழுத்தம் குறைவார். அப்ப இங்க பக்கத்துல இருக்கிற புள்ளிய பாத்தீங்கன்னா பிளஸ் கியூக்குரிய ஆர் குறைய பிளஸ் கியூக்குள்ள இருக்கிற ஆர் குறைய மைனஸ் கியூக்குரிய ஆர் கூட இங்க ரைட்.
அப்ப யார் அழுத்தம் கூட இருப்பார்? இந்த பிளஸ் டூ வார அழுத்தம் கூட இருப்பார். ஏன்? ஆர் குறைஞ்சா அழுத்தம் கூடுவார். அப்ப ஃபைனலா அழுத்தம் வந்து பிளஸ் அடிக்கும். ஏன்? பிளஸ் கியூக்கு கிட்ட இருக்காரு. அப்போ ஃபைனல் அழுத்தம் பிளஸ் அடிக்கும். திருப்பி இங்க இருந்து நீங்க தூரத்தை கூட 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 இந்த மைனஸ் கியூவால வர அழுத்தம் கூடி 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 வருதுன்னு வந்து சரியா நடுப்புள்ளி எடுத்தீங்களா R/2 அதாவது பிளஸ் கியூவால வர அழுத்தமும் மைனஸ் கியூவால வர அழுத்தமும் சமனாகி சரியா நடுப்புள்ளியில பூஜ்ஜியமானது. அப்ப பிளஸ்ல இருந்து குறைஞ்சி பூஜ்ஜியமானும். இங்க மைனஸ்ல இருந்து கூடுது வராது. ரைட். அப்ப பிளஸ்ல இருந்து குறைஞ்சி பூஜ்ஜியமாவது, பிளஸ்ல இருந்து குறைஞ்சி பூஜ்ஜியமாவது. 2 இல்லாட்டி 5 தான் ஆன்சர். ரைட். இப்ப இங்கால வரக்குள்ள மைனஸ் கியூட தூரம் குறைய, அப்ப மைனஸ் கியூவால வர அழுத்தம் மைனஸ்ல இருப்பார். அவரு கூட பிளஸ் கியூவால வர அழுத்தத்தை விட. அப்ப விளைவுலா அழுத்தம் மைனஸ்ல இருக்க போகுது. மைனஸ்ல அழுத்தம் இருக்கும்டா இங்க பிளஸ்ல அழுத்தம் காட்டி இருக்கிறாங்க. இவரு வராது. 5வது ஆன்சர். விளைச்சா இல்லையா? கிளியரா? கிளியரா கன்ஃபியூஸா? சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் கிளியரா? ஓகே, கிளியர். ரைட். ரைட். இப்ப நான் ஒன்று கேட்கணும், சரியா? இவர் இங்கால நிப்பாட்டிட்டாரு ஆரோட. ஆருக்கு இங்கால அழுத்தம் எப்படி வரும்? அதை ஃப்ளோட் பண்ணச்சுன்னா இங்க எப்படி ஃப்ளோட் பண்ணுவீங்க? இப்ப முக்கியம் என்ன, இந்த பாயிண்ட்ல வரையறுக்கப்படாது. இதுக்கு அங்கால என்ன செய்யும்? ஆருக்கு ஒரு சின்ன ஒரு தூரம் வந்துரும், என்ன அங்க வரையறுக்கப்படுவார். ரைட். அப்ப இதுக்கு இங்கால இந்த பிளஸ் கியூவால வார அழுத்தம் கியூ, இந்த பிளஸ் கியூக்குரிய ஆர் பெருசு என்ன? அப்ப பிளஸ் கியூக்குரிய அழுத்தம் சின்னது. மைனஸ் கியூவால வார அழுத்தம் என்ன? பெருசு என்ன? அது இந்த கியூல இருந்து அளப்பீங்க. அப்ப மைனஸ்ல அழுத்தம் இருப்பார். அப்ப இங்கால அழுத்தம் எப்படி வருவார்? இந்த புள்ளியில வரையறுக்கப்பட மாட்டார் முடிவிலி. அங்க என்ன செய்வார்? போக 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 மைனஸ்ல வர அழுத்தம் குறைஞ்சி இவரு முடிவிலி போக அந்த அழுத்தம் பூஜ்ஜியம் ஆவார். அப்ப இங்கால இந்த கிராஃபை காட்டியிருந்தாங்கன்னா இப்படி வந்தீங்க. இது விளைஞ்சா இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் விளைஞ்சா இல்லையா? ரைட். ஓகே, விளங்கல. ரைட். இப்ப இந்த புள்ளியிலிருந்து அழுத்தம்ண்டா இப்ப இவரால வார அழுத்தத்தை பத்தி நான் கணக்கெடுக்க மாட்டேன். ஏன்? இவரால வார அழுத்தம் சின்ன அழுத்தம் என்ன? பிளஸ் விங்கிறது மிக சின்னது. இங்க மைனஸ் கியூவால வார அழுத்தம் கூட. ஏன்? ஆர் சின்னதா இருக்க என்ன வி பெருசா இருப்பாரு. அப்போ ஃபைனலா எனக்கு மைனஸ்ல அழுத்தம் வரப்போறாரு. அது முதலாவது. அந்த மைனஸ்ல வார அழுத்தம் இந்த ஆர் கூட 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 என்ன செய்ய போகுது? மைனஸ்ல வார அழுத்தம் குறைஞ்சி 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 வரப்போகுது. இப்போ ஃபைனலா இந்த அழுத்தம் மைனஸ்ல இருந்து குறைஞ்சி குறைஞ்சி வரப்போகுது. இவர் அப்படியே முடிவிலியாக என்ன செய்வாரு? பூஜ்ஜியம் ஆவார். ஏன்? முடிவிலியில இந்த மின்விசை கோடுகள் முடிவடைஞ்சிடும். என்ன முடிவிலி வரை செல்லும். அதான் விஷயம். என்ன அங்க முடிவிலி வரை அங்கெல்லாம் என்ன செய்வார்? மின்விசை கோடுகள் அந்த அவர் செறிவை இழந்துடுவார். என்ன அங்கெல்ல பயணிக்க மாட்டார். ரைட். அப்ப என்ன செய்யணும்? இங்க இருக்க மைனஸ்ல இருப்பார், உயர் பெருமானத்தில் இருப்பார். சரியா? இந்த புள்ளியில வரையறுக்க மாட்டார். என்ன அப்ப இந்த கோடை இவரும் அணுகுவார். ரைட். அணுகுவார். அங்கால என்ன குறைஞ்சு 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 பூஜ்ஜியமானும். என்ன இப்படி வருவார். இல்லைங்கதா? அப்ப இங்கால ஒரு புள்ளி ஏற்றத்துல இருந்து என்ன அங்கால அழுத்தம் வர மாதிரி, அவ்வளவுதான். மைனஸ் ஏற்றத்துல வர மாதிரி இப்படி கிராஃப் வருவார். இது கிளியரா? கிளியரா இல்லையா? இப்ப கிளியரா? இன்னும் கன்ஃபியூஷனா? ஓகே, ரைட். ரைட். இப்ப அடுத்தது போவோம். என்ன ஓகே, எதிராக ஏற்றிய இரு சமாந்தர தட்டுகளுக்கிடையே உள்ள பிரதேசத்தில்
உலோகக் கோலம் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. எதிராக ஏற்றியதில் என்ன உலோகக் கோலம் ஒன்று வைக்கப்பட்டுள்ளதா? இத்தட்டுகளுக்கிடையே உள்ள மின்புலக் கோடுகளை பின்வரும் வரைபடங்களில் எந்த ஒன்று திறம்பட வகை குறிக்கிறது? ரைட். அப்ப முதலாவது என்ன, நடுவுல வச்சிருக்கிறது உலோக கோலம். அப்ப அந்த கோலத்துக்குள்ளால, கோலம் ஒரு கடத்தி, ஏன் உலோகம் என்றா ஒரு கடத்தி, என்ன அந்த உலோக கோலத்துக்கு உள்ளால மின்விசை கோடுகள் போக இயலாது. அது உங்களுக்கு தெரியும் என்ன. அப்ப முதலாவதும் வராது, மூணாவதும் வராது. இதே இது காவலியா இருந்தா உள்ளுக்கு செல்லுவார். அது எப்படி மின்விசை கோடுகள் உள்ளுக்கு செல்லும்ங்கிறது அவர மின்னுளையத்துல தங்கிருக்கு. ரைட். மின்னுளையத்துல வாரம் எத்தனை மின்விசை கோடுகள் அவ்வளவும் போகுமா, அதுல பகுதி போகுமாங்கிறது அவர மின்னுளையத்துல தங்கிருக்கு. காவலி என்றான்னு கடத்தி என்றா அவர அனுமதித்திறன் பூஜ்ஜியம். எப்சிலன் நாட், ரைட். எப்சிலன் பூஜ்ஜியம் அனுமதித்திறன் கடத்தி என்றா. ரைட். அப்ப என்ன, முதலா அஞ்சாவதும் வராது. ரைட். அடுத்தது என்ன, மின்விசை கூடுகள் உலோகக்குளம் வைக்கப்பட்டு இத்தட்டுகளுக்கிடையே உள்ள மின்விசை கோடு. ரைட். ஓகே. ரைட். அப்ப என்ன செய்யணும், அவர் இன்னொன்று தெளிவா சொல்லியிருக்கணும். இன்னொரு விஷயம், இந்த எதிராக ஏற்றிய சமாந்தரத்தில் உலோக கோலம் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. ஏற்றப்படாத உலோக கோலம் ஒன்று செல்லிருந்தா இன்னும் தெளிவா இருந்திருக்கும். அவர் சொல்லல. சரியா, இந்த கேள்வியில சொல்லிக்கணும். இவருக்கு ஒரு ஏற்றம் ஒன்று இருந்தா என்ன நடக்கும், இங்க வார மின்விசை கோடுகள்ல இருந்து வெளியேற மின்விசை கோடு என்ன இவர்ல இருந்த அந்த ஏற்றத்துல தங்கிருக்கேன்னு விளங்குதா? ஒரு ஏற்றப்படாத கோலம்ண்டா எவ்வளவு மின்விசை கோடுகள் வருகுதோ அவ்வளவு மின்விசை கோடுகள் வெளியாகும். ஏன்னா அங்க பிளஸும் மைனஸும் சமன். அப்ப மைனஸுக்கு சமனான ஆட்கள் வருவாங்க, அதே அளவு பிளஸ் இதுல இருந்து வெளியாகுவாரு. பிளஸ்ல இருந்து வெளியேலும் மைனஸா வந்து சேரும். என்ன அதான் மின்விசை கோடுகள். இது நாம எத்தனை மின்விசை கோடுகள் இங்க காட்டுறோமோ அத்தனை மின்விசை கோடுகள் வெளியேற மாதிரி காட்டணும். ஏற்றப்படாத கடத்தி என்றா அது கவனம். என்ன இப்ப எத்தனை மின்விசை கோடு நீங்க கீறலாம் மற்ற சந்தர்ப்பங்கள், ஆனா ஏற்றப்படாத கடத்தி என்று தந்துட்டாங்களா அங்க எவ்வளவு உள்ளுக்கு வர கோடு கீறீங்களோ அவ்வளவு கோடு வெளியில காட்டியே ஆகணும். இல்லாட்டி கன்செப்டே பிழைச்சிடும். ரைட். அப்ப இங்க அவரு ஏற்றப்படாத கோலம்ங்கிறத ஒரு மென்ஷன் பண்ணிருக்கணும். சரி, பண்ணல ஒரு மன்னிப்பு வழங்குவோம் என்ன இருக்கு. ரைட். ஓகே. இப்ப முதலாவது என்ன, ரைட், இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, நீங்க இந்த வார இந்த மின்விசை கோடுகள் என்ன செய்வாரு, இப்ப இதுல எப்படி காட்டிக்க, ஒரே ஒரு கோடு இங்க வந்து இப்படி போறார், மற்ற கோடுகள்லாம் இப்படி விலகி போற மாதிரி வந்து என்ன. ரைட். இப்படி வரலாமா, யோசிச்சு பாருங்க. கடைசி வரையும் வரையல. என்ன காரணம், இங்க மைனஸ் இருந்தால், சாரி இங்க மைனஸ் இல்லை, என்ன அவர் இதுல இருந்து போற மாதிரி தான் எல்லாத்துலயும் காட்டிக்கார். ரைட். இங்க இருந்து மின்விசை கோடுகள் போற மாதிரி தான் எல்லாத்துலயும் காட்டிக்கார். அப்ப கட்டாயம் இங்க பிளஸ். அப்ப இது பிளஸ் இருந்தா இங்க இந்த வெளிமேற்பரப்புல கட்டாயம் மைனஸ் தூண்டப்பட்டிருக்கும். அப்ப கட்டாயம் பிளஸ்ல இருந்து மின்விசை கோடுகள் மைனஸ வந்தடையும், மைனஸ்க்கு வரும். என்ன இப்ப வார மாதிரி காட்டிருக்கணும், இங்க காட்டல்ல, வெறுப்புல. இங்க வார மாதிரி காட்டிருக்கார், இங்க வார மாதிரி காட்டிக்கார், வார மாதிரி காட்டிக்கார். ரைட். இன்னொரு விஷயம், உங்களோட எப்படி மின்விசை கோடுகள் கவுஸ் சொன்னார், கடத்திட இந்த பரப்பு என்ன இருக்கும், ஒரு சம அழுத்த பரப்பாக இருக்கும். இந்த சம அழுத்த பரப்பு தான் அவர் கவுஸ் நாம கன்சிடர் பண்ற அடைக்கப்பட்ட பரப்புன்னு. ஒரு பரப்பை கருதினம்டா அந்த பரப்புக்கு செங்குத்தாக மின்பாயம் மின்விசை கோடுகள் செல்லும் என்று சொன்னார். கவுசின தேற்றத்துல நாம கவுசின தேற்றத்துல இந்த பைக்குரிய டெபினிஷன்ல நாம படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒரு கடத்திட மேற்பரப்புங்கிறது என்ன, ஒரு சம அழுத்த பரப்பா இருப்பார். இது ஒரு சம அழுத்த பரப்பு, கடத்திட மேற்பரப்பு. ரைட்.
சமாளித்த பரப்புக்கு செங்குத்தாக மின்விசை கோடுகள் செல்லும். அப்ப இங்க அவர் என்ன செஞ்சுக்கணும், இந்த பரப்புக்கு செங்குத்தா மின்விசை கோடுகள் இந்த புள்ளியில வந்து அடையிற மாதிரி அவர் காட்டிருக்கணும். 3ஆவதுல காட்டில்ல. அப்ப மிஞ்சிக்கிற ஒரே ஒரு ஆன்சர் 4ஆவதான், வேற ஒன்றும் செக் பண்ண மாட்டேன் நான். ரைட், 4ஆவது பிள்ளைண்டா ஓல் ஆன்சர் என்ன, அது அவர பிரச்சனை. ரைட் ரைட், நாம படிக்கிறோம் என்ன பார்ப்போம். என்ன நடக்குது, இங்க எல்லா புள்ளியிலையும் செங்குத்தாக காட்டிக்கார். 2 4 5 கோடு காட்டிக்கார். உள்நோக்கி வருது, 5 கோடு வெளிநோக்கி போகுது. சரி, அங்கல கோடுகள் எல்லாம் என்ன இப்படி போறார். சரியா? அப்ப எத்தனை விஷயம் பார்க்கணும் பாருங்க, எவ்வளவு தியரி இதுக்குள்ள வருது. ரைட், தரமான கேள்வி என்ன. சரியா? மின்விசை கோடுகள் கடத்திட மேற்பரப்புக்கு செங்குத்தா இருக்கும். ஏன், அந்த கடத்திட மேற்பரப்பு ஒரு சம அழுத்த பரப்பா இருக்கும். இதன் வழியே அழுத்தம் சமன். கடத்திக்கு உள்ளுக்கும் அழுத்தம் சமன் என்று பார்த்தீங்க. என்ன, வெளியில என்ன அழுத்தம் இருக்கும் அதே அழுத்தம் தான் உள்ளுக்கு இருப்பார். மின்புலச்செறிவு 0. ஏன், மின்விசை கூட அங்க இருக்காது. ரைட், ஓகே. அப்ப அதோண்டு அடுத்தது பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போவாரு. கட்டாயம் பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போவாரு. இப்போ மைனஸ் இருக்கு போகாம போயலா. ரைட், அதனால இது போல ரெண்டு முக்கியம். என்ன, ரைட், 4ஆவது ஆன்சர் வருவான். ரைட், இதுல ஏதாவது டவுட் இருந்தா ரைட், கிளியர் இல்ல இருக்கும். ரைட், அடுத்தது போம். என்ன, ஏற்றங்கள் +q -2q ஆகியன உருவில் காட்டியவாறு சமபக்க முக்கோணி ஒன்றின் மூலைகளில் வைக்கப்பட்டுள்ளன. கோடு x வழியேயான மின்புலச் செறிவானது அநேகமாக 0 அமையக்கூடிய புள்ளி. என்ன, PQRST x இதுல வைக்கிற புள்ளி எதுல 0 அமையும்னு கேட்கிறான். மின்புலச் செறிவு உங்களுக்கு தெரியும், இவர் ஒரு காவிக்கணியம், திசை இருக்கிறார். அப்ப என்ன நடக்கணும், 0 அமைறேன்டா இங்க 3 ஏற்றம் இருக்கிற 3 மின்விசைக்கோடு வருவாங்க கட்டாயம். 3 மின்புலச்செறிவு 3 திசையில வரும். இந்த 3 திசையில வார காவியலும் சமநிலையில இருக்கிற மாதிரி வரணும். என்ன, சமநிலையில இருக்கிற மாதிரி வாரேண்டா இப்படி வருவார். 3 விசைகள் தாக்கி சமநிலையில இருக்கிறது படிச்சிருப்பீங்க. இப்படியான சந்தர்ப்பம். ரைட், இவர் எப்படி கிரியும் வரலாம். என்ன, எந்த டிரெக்ஷன்ல அவர் என்ன டேர்ன் ஆகியும் அவர் என்ன செய்யலாம், வரலாம். ரைட், ஓகே. ரைட், நான் வந்து என்ன கன்சிடர் பண்ணுவோம். ரைட், இப்ப இதுல உங்களுக்கு முதலாவது தெரியும் என்ன, பிளஸ் இருந்தா அவர்ல இருந்து போவார், மைனஸ் இருந்தா அவரை நோக்கி வருவார். ரைட், இப்ப உதாரணமா உள்ளுக்கு இருந்தாங்கல்லண்டா, இப்ப உள்ளுக்கு இருக்கிற ஒரு புள்ளி எடுத்தா இந்த பிளஸ் அளவாரவர் வெளிநோக்கி இருப்பார், இந்த பிளஸ் அளவாரவரும் வெளிநோக்கி இருப்பார், இந்த மைனஸ் அளவாரவர் மைனஸ் நோக்கி இருப்பார். 3 பேரும் ஒரே திசை. அப்ப இவர் வர மாட்டார். அப்ப உள்ளுக்கு இருக்கிறது வராது கட்டாயம். வெளியில இருக்கிற 2 பேர்ல வராதான் ஆன்சர். முதலாவது QR வெட்டி விடலாம். எஸ் நீங்க பார்த்தோன்னே செல்லலாம். என்ன, இவங்க 2 பாரவங்க 0 ஆயிடும். இப்படியும் இப்படியும் வந்துடும். ஆனா இந்த -2Q இப்படி ஒன்று வருவாரு. இவங்க 2 பேரும் சமன் பேத்திருவாங்க. இந்த திசையில விலையில் வரும். என்ன, எஸ்ஸும் வராது. அப்ப பி இல்லாட்டி Q தான் நமக்கு இருக்கிற ஆன்சர். ரைட், முதலாவது நம்ம பியை பார்க்கிறேன்னு, பியை பார்த்தா இவரால விளங்குறதுக்காண்டி குறிக்கிறேன். சரியா? நீங்க சிம்பிளா இந்த அளவு டீட்டெயிலா பார்க்க தேவையில்லை. சிம்பிளா உங்களுக்கு ஆன்சர் வரும். விளங்குறதுக்கான குறிக்காட்டேன். பியில இருந்து இப்படி வருவார். இதே மாதிரி என்ன, கியூல இருந்து என்ன இதுக்கு அடுத்த திசையில கியூ வருவார். ரைட், அவரை நான் குறிக்கல, சமச்சீரங்கிறதுல இப்படி குறிக்கேன். இவர் எடுத்தா இந்த திசையில வருவார். என்ன, ரைட், ஓகே. இதை கொஞ்சம் வச்சிங்க. சரியா? இவரை கொஞ்சம் வச்சிங்க. ரைட், பி. அப்ப பி வாரத்துக்கு சாத்தியம் இருக்கார். ரைட், டீயை பார்ப்போம். என்ன, டீயையும் பார்த்தா இந்த திசையில இருக்கிறார், இவர் இந்த திசையில இருக்கிறார், கியூவை நோக்கி இப்படி வருவார். என்ன, அப்ப கியூவும் டீயும் வரலாம். என்ன, பியும் வரலாம், டீயும் வரலாம். ரைட், இப்ப பியிலையும் டீலையும் நம்ம எதை தீர்மானிக்கிறேங்கிற பிரச்சனையே நமக்கு வருது. என்ன, ரைட், அப்ப என்ன செய்யணும், திசையை பத்தி பார்த்தோம், விஷயம் முடிஞ்சு. இவ 2 பேர்ல எதெண்டு எடுக்க எழுதுல. அப்ப பருமனை பத்தி சிந்திக்கணும். என்ன, ரைட்,
இப்ப கியூல இருந்து வார இவங்க 2 பேரும் காவிக்கணியம் என்ன திசையை பத்தி சிந்திச்சு எடுக்கலைன்னா அடுத்த ஒரு ஆள் பரம தானே. கியூல இருந்து பிளஸ் கியூல வாராக்கள் பிளஸ் கியூல இருந்து இவர் தூரத்துல இருக்காரு என்ன, இவர் கிட்டத்துல இருக்காரு மைனஸ். அப்ப இவக 2 பேரும் இந்த 2 ஈயும் இந்த பிளஸ் வார 2 ஈயும் இந்த மைனஸ் வார ஈயை விட குறை இருக்கிறது தான் சாத்தியம் இருக்கணும். அப்ப குறை இருக்கிற 2 பேரை இதன் வழியே பிரிச்சிங்களா எப்படி ஒரு விசையை அதுல பிரித்த கூறு அந்த விசையோட சின்னதான் வரும் என்ன. அப்ப இன்னும் குறைய போறார் ரைட். அப்ப இந்த குறை இருக்கிற பெருமானம் ரெண்டும் என்ன இந்த கூட இருக்கிறதுக்கு சமண வாரத்துக்கு சாத்தியம் இல்லைன்னு விளங்குதா. அப்ப டீ தானே ஆன்சர் என்ன. டீல என்ன நடக்குது பாப்போம். டீல என்ன இவங்க 2 பேரால வார இந்த 2 விசையும் இவங்க கிட்ட இருக்காங்க என்ன. அப்ப இவங்க 2 பேரும் பெருசி. இந்த மைனஸ் கியூல வார இந்த இ மைனஸ் வந்து தூரத்துல இருக்காரு சின்னது என்ன. அப்ப பெருசி 2 பேரும் இந்த திசையில பிரிக்க சின்னதா பிளஸ் வருவார், அவர் சின்ன மைனஸோட என்ன ஈக்குவேட் ஆகலாம் என்ன. அப்ப இங்க 5வது ஆன்சர் வருவார். மலைச்சா இது தெளிவா எல்லாருக்கும் கிளியரா? இல்ல டவுட் இருந்தா சொல்லுங்க. ரைட் ஓகே கிளியர். அடுத்தது போவோம் என்ன 60. OX திசை வழியே உள்ள ஒரு மின்புலச் செறிவு ஈனது மாறலை உரு காட்டுகிறது. இதே திசை வழியேயான மின்னழுத்தம் வீனது மாறலை திறம்பட வகை குறிக்கின்றது. ரைட். எது மின் அழுத்தத்தில இதை திறம்பட வகை குறிக்கிறாங்க. மின்புலச்செறிவுக்கு அழுத்தத்துக்கு இருக்கிற சமன்பாடு என்ன, தொடர்பு நமக்கு தெரியும் என்ன, டெல்டா எக்ஸ். இந்த மைனஸை விட்டுறப்போடா சரியா, மறந்துடப்போடா. அதாவது மின் அழுத்த வரைபட படித்திருந்தான் என்ன மின்புலச்செறிவு அறிப்பார், ஆனா மைனஸ் இருக்கிற. ஓகே, அப்ப இங்க தந்திருக்கிற இந்த கிராஃபோட படித்திருந்தா இங்க இருக்கிறவர். இங்க ஈட பெருமானம் பிளஸ்ல மாறிலியா இருக்கி. அப்ப இந்த கிராஃபோட படித்திருந்தா இ இங்க மைனஸ் இருக்கண்டா, இந்த இ என்ன இங்க படித்திருந்தா இருக்கணும் எம் மைனஸ்ல மாறிலியா இருக்கணும். ஏன் இந்த மைனஸ் இருக்கிறதா படித்திறன் மைனஸ் என்றா கீழ் நோக்கி சாய்விரிப்பார். நான் பார்த்திருக்கேன். படித்திறன் பிளஸ் என்றா மேல் நோக்கி சாய்விரிப்பார். அவ்வளவுதான். படித்திறன் மைனஸ்ல மாறலி என்றா நேர்கோட அரிப்பார். படித்திறன் மாறுதுண்டா கீழ் நோக்கி வளைய அரிப்பார். மைனஸ்ல மாறுதுண்டா ரைட். அது மைனஸ்ல கூடுதா குறையுதான்னு பாக்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இங்க வந்து மைனஸ்ல மாறலி என்றா கீழ் நோக்கி நேர்கோட அரிக்கணும். கீழ் நோக்கி நேர்கோட அரிக்கிற இவர் வராது, இங்க மாறாம இருக்காரு இவர் வராது ரைட். இவங்க 3 பேரையும் தூக்கி எறியலாம், முடிஞ்ச விஷயம் ரைட். ஓகே, இவங்க 2 பேர்ல ஒரு ஆள் தான் ஆன்சர் ரைட். அடுத்தது இங்க மின்புலச்செறிவு 0 அப்படி என்றா இங்க படித்திறன் 0 இருக்கணும். படித்திறன் 0 கிடையான கோடு, கிடையான கோடு 2லையும் கிடையான கோடு சரி. கடைசி எடுத்தீங்கன்னா இங்க மைனஸ்ல மாறிலியா இருக்காரு மின்புலச்செறிவு. அப்ப இங்க படித்திறன் என்ன செய்யணும் எம் பிளஸ்ல மாறிலியா இருக்கணும். ஏன் இங்க மைனஸ் இருக்கு, திருப்பி திருப்பி சொல்றேன் மறந்துடக்கூடாது. பிளஸ்ல மாறிலியா இருக்கணும். படித்திறன் பிளஸ்ல மாறிலியா மேல் நோக்கிய நேர்கோடு. அவன் முதலாக ஆன்சர் வேறு வராது. இதுதான் பிழைச்சு. இது விளைச்சா ஏதாவது டவுட்? ஓகே, அடுத்தது ரைட். ஏபிசி என்ற 3 பிரதேசங்களிலும் அவற்றின் சூழலிலும் உள்ள மின்விசை கோடுகளின் பாதைகள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. இப்பிரதேசங்களின் இயல்பை பின்வரும் சேர்மானங்களில் எது சரியாக விவரிக்கிறது?
ரைட். இது நாம நிறைய தரம் கதைச்சிருக்கோம் என்ன, கிளாஸ்ல எல்லாம் காய்ச்சோம். ரைட், கடத்தி காவலி. இப்ப எப்படி அந்த கொஞ்சம் கொஞ்சமா இதை கொண்டாந்திருக்கிறான்னு பாருங்க என்ன. நம்ம முதல் ஒரு கேள்வியிலையும் இது சம்பந்தமா பேசினோம். ரைட். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா வார கோடுகள் என்ன அப்படியே போறாரு என்ன, அதே கோடு இதுக்குள்ளால போகுது. அப்ப இதை என்ன அடிக்கணும், இங்க என்ன மெட்டீரியல் இருக்கிறோ அதே மெட்டீரியல் தான் உள்ளுக்கு இருக்கணும். குறிப்பா சொல்ல போனா என்ன, இது வந்து ஒரு வெற்றிடத்திலிருந்து வார மாதிரி கருதினா 3 பிரதேசங்கள் அவற்றில் சூழலிலும் உள்ள மின் விசை கோடுகள் பாதைகள் இப்பிரதேசம் காணப்படுகிறது. Right? அப்ப அதே விசை கோடுகள் அப்படியே போனாரண்டா வாரவர், அவர் என்ன அறிப்பாரு, ஒரு சுயாதீன வெளி அறிகிறது தான் சாத்தியம் என்ன, ஒரு வழி. அப்ப முதலாவது கட்டாயம் என்ன, ஒரு சுயாதீன வெளி அறிக்கணும் என்ன, வேற ஏற்றங்கள் அங்க இருக்க போடா, அதுவும் முக்கியம் என்ன. வேற ஏற்றம் இருந்தா அந்த ஈனைக்கு ஏற்றம் ஒன்று இருக்காரு, இங்கால ஏற்றம் இல்லைன்னா என்ன, ஏற்றம் இல்லைன்னா அந்த ஏற்றத்தால மின்விசை கோடு இங்க இருக்கும். அந்த ஏற்றங்கள் இல்லாட்டி என்ன நடக்கும், வேறொரு ஏற்றம் இடையில செல்வாக்கு செலுத்தாத்தி என்ன அதே கோடு வருவார். அப்ப ஏ வந்து என்ன, ஒரு கடத்தி நந்திக்க இது வராது, மின்னுலையமா இருக்கையில் அது என்ன, அது ஒரு சுயாதீன வெளி இருக்கும் என்ன. பூச்சிய தேறிய ஏற்றத்துடனான சுயாதீன வெளி, பூச்சிய தேறிய ஏற்றத்துடனான சுயாதீன வெளி. ரைட், ஏற்றப்படாத கடத்தி. ரைட், 2 இல்லாட்டி 4 தான் வரணும் என்ன, முதலாவது வச்சு எடுத்த. ரைட், அது ஒரு சுயாதீன வெளியா இருக்கும். பி வந்து என்ன, வார மின்விசை கோடுகள் என்ன கொஞ்சம் வந்து நின்றுறாரு, கொஞ்சத்தை தான் அனுமதிக்காரு. ரைட், அப்ப இவர் வந்து என்ன அறிக்கலாம், ஒரு மின்னுளைய பதார்த்தமா இருக்கலாம் என்ன, கொஞ்சத்தை அனுமதிக்காரு. ரைட், சி வந்து கட்டாயம் கடத்தி. சரியா, அப்ப பி வந்து மின்னுளையம், சி வந்து இங்க என்ன, ஏற்றிய கடத்தி ஏற்றப்படாத கடத்தி. ரைட், முக்கியம் என்ன, ஏற்றிய கடத்தி என்றா அதான் நாம இப்பயும் காய்ச்சோம் என்ன. இதுக்கு முதல் வார மின்விசை கோடுகள் எண்ணிக்கைக்கும் போற மின்விசை கோடுகள் எண்ணிக்கைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப வாரது போறதை விட கூடேண்டா, கவனிங்க நான் சொல்றது, வார கோடுகள் எண்ணிக்கை போற கோடுகள் எண்ணிக்கையை விட கூடேண்டா இவரு மைனஸ் ஏற்றத்தை பெற்றிருப்பாரு. ஏன்னா விளைவுல வருகுதான் என்ன, வாரதையும் போறதையும் எடுத்தா வாரதான் மிஞ்சுது, அப்ப இவர்ல மைனஸ் ஏற்றம் இருப்பாரு. வாரதை விட போறது கூட இருந்தால் நம்ம கடைசியில போறதுதான் மிஞ்சும், அப்ப பிளஸ் அங்க கூட இருப்பாரு. வாரதும் போறதும் சமனா இருந்தா அவர் ஒரு ஏற்றப்படாத கடத்தியா இருப்பாரு. அப்ப 4வது வரும். சரியா, இங்க 2 கோடு வருது, 2 கோடு போகுது. அப்ப சி வந்து என்ன, ஒரு கடத்தி, அது மட்டும் இல்லாம என்ன, ஏற்றப்படாத கடத்தின்னு சொல்லணும். இப்ப நீங்க சில டைம்ல உங்களுக்கு யோசனை வரலாம், இப்ப இதை எப்படி நான் யோசிக்கிறேன், இப்ப இந்த ஐடியா ஏற்றப்படாத எல்லாம் எப்படி நான் அங்க யோசிக்கிறேன்டா, ஒன்றுமில்லை. இதுக்குத்தான் நாம எலிமினேஷன் மெத்தட்ல நாம விடையை செஞ்சு வரோம். எம்சிக்கு நாம ப்ராக்டிஸ் பண்றோம் இந்த மெத்தட்ல தானே, வராத விடையெல்லாம் கேன்சல் பண்றோம். ரைட், அநேகமான கேள்வி சுருக்கல்ல வார கேள்வி, நம்பர் கேள்வி மட்டும்தான் டிரெக்டா செய்யறோம், மற்ற எல்லாம் நாம எலிமினேஷன் டெக்னிக் தான் பாவிக்கிறது. அப்ப எலிமினேஷன் டெக்னிக்ல பாய்க்க இவங்க 2 விடைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம இங்க ரீட் பண்ணுவோம். என்ன, ஏற்றிய கடத்தி ஏற்றப்படாத கடத்தியங்க இந்த விடையே நம்மளை கைட் பண்ணுது, என்னத்தை பார்க்கணும். இப்ப ஏற்றம் இருந்தா என்ன நடக்கும்ங்கிறத பார்க்கணும், உடனே நமக்கு கிளிக் ஆகும். ரைட், வாரதும் போறதும் சமணம் இருந்தா ஏற்றப்பட மாட்டா, நீங்க சமணம் இருக்கார், அப்ப கட்டாயம் ஏற்றப்படாத கடத்தி. ரைட், அப்ப கட்டாயம் இந்த எலிமினேஷன் டெக்னிக்ல எம்சிக்கு பழகுங்க என்ன, பழகினீங்கன்னா தான் சரியான ஆன்சரை உங்களுக்கு கைட் பண்ணும். ரைட், ஓகே. இல்லாட்டி என்ன, செஞ்ச கேள்வியை மட்டும்தான் அங்க போய் செய்யலாம் என்ன, பொது கேள்விக்கு வராது இந்த மெதட்ட பழாம விட்டீங்களா. ரைட், கவனமா இருக்கணும் என்ன. ரைட், 62. ரைட், ஓகே. என்ன, பிளஸ் கியூ மைனஸ் கியூ ஆகிய இரு புள்ளி ஏற்றங்கள் உருவிலே காட்டப்பட்டுள்ளவாறு அவற்றுக்கு இடையே தூரம் 2r இருக்கக்கூடியதாக வைக்கப்பட்டுள்ளன. என்ன, ஓகே, தூரம் 2r இருக்கிறதா வைக்கப்பட்டுள்ளன. புள்ளிகள் ஏபிசி ஆகியவை பிளஸ் கியூவில் இருந்து ஆர் தூரத்தில் இருக்கையில் புள்ளிகள் டியும் இயும் மைனஸ் கியூவில் இருந்து ஆர் தூரத்தில் இல்லை. அப்ப இவர்ல இருந்து ஆர் தூரத்துல இவரும் இருக்காராம், இவர்ல இருந்து ஆர் தூரத்துல இவரும் இருக்காரு. ரைட், தரப்பட்ட புள்ளிகளில் மிக பெரிய நேர் அழுத்தம் காணப்படக்கூடிய புள்ளி.
நாம ஏற்கனவே இந்த கேள்வி இத மாதிரி கேள்வி இந்த ஐடியா இருந்த கேள்வி என்ன எத்தனை வருஷம் இதுக்கு முந்தினது என்ன வேறு 94 சரியா இப்ப பாத்தீங்களா 96ல இந்த ஐடியா பேஸ் பண்ணிக்கார் ரைட் அப்போ கட்டாயம் முன்னுக்கு இருக்கிற பாஸ் பேப்பர் பின்னுக்கு வரப்போற பாஸ் பேப்பருக்கு ஹெல்ப் பண்ணும் என்ன கட்டாயம் ஹெல்ப் பண்ணும் என்ன அங்க ஐடியா நான் பார்த்தோம் பிளஸ் ஏற்றத்துக்கு பிளஸ் மிகப்பெரிய நேரழுத்தம் இருக்கணும் முதலாவது நேரழுத்தம் இருக்கணும் ஒரு பிளஸ் கிட்ட தான் அந்த புள்ளி இருக்கும் அவ்வளவுதான் விஷயம் ஏன்னா மைனஸ்ல இருந்து தூரத்துல இருக்கார் அப்ப மைனஸால வார அழுத்தம் அங்க குறை இருக்கும் அப்ப ஒன்று ஆன்சர் பி இல்லாட்டி சி தான் என் ஆன்சர் டிஐயும் பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன் ரைட் ஏயும் ஆர் தூரம் இது ஆர் தூரம் ஏபிசியில ஒரு ஆள் தான் எனக்கு ஆன்சர் இப்ப ஏ வந்து பாத்தீங்களா சரியா அரைவாசில இருக்காருன்னு அப்ப பிளஸ் வார அழுத்தமும் மைனஸ் வார அழுத்தமும் சமன் இப்ப ஏ வந்து வராது ஏயும் வராது ரைட் இவங்க எல்லாம் வராது அப்ப இருக்கிறது பி இல்லாட்டி சி தான் ஆன்சர் ரைட் இப்ப பிலையும் சிலையும் இருந்தா மிகப்பெரிய நேர் அழுத்தம் கேட்டுட்டாரு அப்ப மைனஸால வார அழுத்தத்திட விளைவு இங்க குறையிருக்கும் அப்ப மைனஸ்ல இருந்து கூடுதலான தூரத்தில் இருக்கணும் அப்ப இவ 2 பேரும் எடுத்தீங்களா யாரு மைனஸ்ல இருந்து கூடுதலான தூரத்தில் இருக்காரு சி என்ன ஆன்சர் சி ஒழுங்குதா சிம்பிளா ஆன்சர் வருவாருன்னு ரைட் இங்க நாம பாவிக்கிற ஒரே ஒரு ஐடியா என்ன இந்த ஐடியா தான் பாவிக்கும் என்ன இதைத்தான் நாம பாவிக்கும் ரைட் இதை சிம்பிளா நாம பார்த்துக்கணும் என்ன இப்ப அழுத்தம் குறையணும்டா தூரம் கூட இருக்கணும் இதைத்தான் அவர் செட் பண்றாரு இந்த தியரியத்தான் அவர் இப்படி எல்லாம் உங்களை செட் பண்றாரு என்ன அதுக்குத்தான் நாம சொல்றது என்ன தியரி படிச்சு உங்களுக்கு போதாது எவ்வளவுக்கு பாஸ் பேப்பர் செய்யறீங்களோ எவ்வளவுக்கு கேள்வி செய்யறீங்களோ அவ்வளவுக்கு அந்த தியரிக்கு உங்களுக்கு தெளிவாயிட்டு போகும் பாஸ் பேப்பர் கேள்வி செய்யாம நீங்க தியரியை மட்டும் படிச்சீங்கன்னா கடைசி வரை இம்ப்ரூவ் ஆகுதுன்னு ஏன்னா தியரி படிக்க நாம இவ்வளவுதான் படிச்சோம் என்ன அந்த தியரியை எப்படி பிரயோகிக்காரு பாருங்க இதான் பிரயோக அறிவை வளர்க்கணும் பிரயோக அறிவுங்கிறது இதுதானே இந்த பிரயோக அறிவு வளர்க்கத்தான் உங்களுக்கு என்ன செய்யும் எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணலாம் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறேங்கிறது வேற அந்த விஷயத்த ஒரு விஷயத்துல பிரயோகிக்கிறேங்கிறது வேற என்ன எல்லாருக்கும் தெரியும் ஏல் படிக்கிற எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியாத ஆக்கள் இருக்க மாட்டாங்க என்ன யார் யாரு ஃபீல்ட் கிளாஸுக்கு போனாங்களோ அவ்வளவு பேருக்கும் இது தெரியும் இப்ப எங்க பிரச்சனை சொல்லுங்க ஆகும் இந்த விஷயத்த இந்த கேள்விக்குள்ள அப்ளை பண்றதுலதான் பிரச்சனை என்ன அதுலதான் பிரச்சனை அது தெரியா அப்ப இது என்னத்துல பிரச்சனை சொல்லுங்க ஆகும் இந்த பிராக்டிஸ் இல்லாதான் பிரச்சனை பாஸ் பேப்பர் செய்யாதான் பிரச்சனை அதான் இருக்கிற பிரச்சனை இது ஒரு சின்ன ஒரு விஷயம் இதை எல்லாரும் செய்யறதில்ல அதான் இருக்கிற ப்ராப்ளம் என்ன எடுக்கிறதுல ஒரு விதமான ஸ்டூடெண்ட் தான் செய்வாங்க மொத்த 7 படிக்கிற ஸ்டூடெண்ட்ல ஒரு 1% 2% ஸ்டூடெண்ட் தான் இதை செய்யறது என்ன அவங்கதான் சக்சஸ் ஆகி போறாங்க ரைட் ஆனா இது ஒரு சின்ன ஒரு விஷயம் இதை எல்லாரும் செய்யறதில்ல இதுதான் மனவர்த்தமான விஷயமே இல்லை ரைட் என்ன அதே தவிர நீங்களும் செய்ய போடா ரைட் அதுக்கான நம்ம என்ன செய்யறோம் ஒரு தியரி முடிய 30 வருஷம் பாஸ் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணியே போயிட்டு இருக்கேன் நம்ம இதுல ரைட் அதுக்கானே நாங்க இந்த ப்ராக்டிஸை வச்சுக்கோம் இங்க ரைட் அதையே தான் நான் உங்களுக்கு கைட் பண்றேன் நீங்க எல்லாத்துலயும் நீங்க இதுக்கு முதல் படிச்ச எல்லாத்துலயும் இதை நீங்க என்ன செய்யணும் யூஸ் பண்ணுங்க ரைட் எம்சிக்கு முதல்ல செய்ய துவங்க நீங்க என்ன தியரி கிளியர் ஆகும் அதுக்காண்டி எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் அது ஒரு வேற ஃபார்மட் என்ன அதை செய்யறதுக்கு என்ன ஒரு என்னன்னு சொல்றேன் எம்சிக்கு ஒரு ஹொரிசோண்டல் நாலேஜ் தேவைன்னு சொல்லுவோம் நாங்க ஹொரிசோண்டல் நாலேஜ் என்ன எல்லா விஷயத்திலையும் நுனிப்புள் மேயிற மாதிரி எல்லா விஷயத்திலையும் பரந்த அறிவு இருக்கணும் எஸ்ஏ செய்யறது ஒரு வெர்டிக்கல் நாலேஜ் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் டீப் நாலேஜ் இருக்கணும் எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் ரைட் ஆனா இந்த பரந்த அறிவு இருந்து அதை அங்கே டெவலப் பண்ணி போறது லேசி முதல்ல பரந்த அறிவை நீங்க என்ன செய்யணும் வளர்த்துக்கொள்ளுங்க ரைட் கட்டாயம் செய்வோம் எஸ்ஏ செய்வோம் ரைட் எஸ்ஏ செய்வோம் நான் முதல்ல தியரியை முடிப்போம் ரைட் தியரியோட எம்சிக்கையும் சேர்ந்து முடிக்கிறோம் அங்கே எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் தான் நம்மளோட டார்கெட் எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் வந்து என்ன இப்போ நாம ஸ்ட்ரக்சர்ண்டா இப்போ எம்சிக்குன்னு நம்ம 30 வருஷம் செய்யறோம் அப்படி எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் செய்ய தேவையில்ல வணங்குதா ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்தா ஒரு ஸ்ட்ரக்சர்ல இப்போ உதாரணமா பரிவுக்குழாய் பரிசோதனைண்டா பரிவுக்குழாய் பரிசோதனையில மேக்சிமம் எவ்வளவு விஷயத்த அவங்க கேட்பாங்களோ அவ்வளவுத்தையும் நம்ம செஞ்சா போதும் என்ன ஒவ்வொரு வருஷமும் அதே விஷயத்த திருப்பி திருப்பி கேட்டு செய்யணுமா தேவையில்லை என்ன
அதனாலதான் அதை நாம லாஸ்ட்ல செய்யறது, ரைட்? அதை குயிக்கா செஞ்சிடலாம். ஆனா எம்சிக்குங்கிறது அப்படி இல்லைன்னு, ஒரு பரந்த அறிவு வேணும். டைம் எல்லாத்தையும் செய்யணும், வித்தியாசமா அதை கேட்பார், ரைட்? அதுக்கான நம்ம எம்சிக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் படிக்கிற டைம்ல, ரைட்? ஓகே, அடுத்தது முறையே A,2A ஆகிய ஆரைகளை உடைய A,B ஆகிய கோலங்கள் ஒவ்வொன்றும் +Q ஏற்றத்தை காவுகின்றன. ஏயும் பியும் உலோக கம்பியினால் ஒன்றாக இணைக்கப்படுமாயின், ரைட்? இங்க என்ன செய்யறாரு? ஒரு மையத்துல வச்சு இணைக்கல. என்ன நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த 53ஆம் கேள்வியா, இங்க வந்து ஒரு மையத்துல வச்சு இணைச்சாங்க. இந்த கேஸ சொல்லல அவர். இணைக்காரு, என்ன சும்மா இணைக்கிறார். சும்மா இணைக்க என்ன நடக்கும்? இந்த கோலத்தை இணைச்சாருண்டா இவங்க 2 பேரும் என்ன ஒரு பொது அழுத்தத்துக்கு வருவாங்க, அவ்வளவுதான் விஷயம். 2 பேர்ல அழுத்தம் ஒன்றா இருந்தா Q = CV என்று பார்த்திருக்கோம். இப்ப அழுத்தம் மாறலியண்டா Qவும் Cயும் என்ன விகித சமனா இருக்க போறாங்க. சரியா? அப்ப கொள்ளளவம் கூடினாலுக்கு கூடுதலான ஏற்றம் இருக்கும், அவ்வளவுதான். அப்ப கொள்ளளவம்ங்கிறது கோள கொள்ளளவத்துல கொள்ளளவு எப்படி பார்த்தோம்? கொள்ளளவம் 4πε0 A என்று பார்த்தோம். என்ன ஆரை கொள்ளளவம் அந்த கோலத்திர ஆரையில தங்கியிருக்குது, அவ்வளவுதான். இப்ப A2A என்றா இவர கொள்ளளவம் 2C ஆகும், இவர C ஆகும் இருக்க போகுது. C என்று நான் கதைச்சேன். அப்ப ஏற்றம் என்ன? இங்க இருக்கிற ஏற்றத்துல 2 மடங்கு. இவர் Q ஒன்றா, இவர் 2Q, அவ்வளவுதான். அப்ப மொத்த ஏற்றம் வந்து என்ன? இங்க 3Qங்கிறது என்ன இருக்கும்? ஆரம்பத்துல 2 பேர்ட்ட இருந்த ஏற்றம், அதே ஏற்றம் தான் பங்கிடப்பட போகுது. என்ன ஆரம்பத்துல 2 பேர்ட்டையும் +Q ஏற்றம் இருந்திருக்கும். அப்ப இவர் வந்து என்ன 2Q. இனி வேலை முடிஞ்சு. என்ன Q வந்து என்ன 2Q/3. அப்ப ஆரம்பத்துல 2 பேர்ட்டையும் Q இருந்தாங்க. இவர் தான் A, இவர் B. அப்ப இவர்ல கடைசி என்ன இருக்காரு? 2Q/3. அப்ப Q/3 ஏற்றம் A-லிருந்து B-க்கு பாஞ்சிருக்காரு, ரைட்? அப்ப A-லிருந்து B-க்கு Q/3 ஏற்றம் பாயும். என்ன முதலாவது, ரைட்? சரியா? ரைட். அப்ப இவர்ல என்ன? இவர ஏற்றத்தை டபுள் 4Q/3. சரிதானே? இங்க இருந்து இவர்ல Q இருந்துச்சு, Q/3 வந்திருந்தா என்ன 4Q/3 இங்க இருக்க போகுது, ரைட்? அப்ப இங்க பாஞ்சேதான் கேட்டிருக்காங்க, என்ன Q/3. சரியா? ரைட். அடுத்தது போவோம். என்ன +Q மின்னேற்றத்தை கொண்ட ஆரை உடைய உலோக கோளம் ஒன்று +Q மின்னேற்றத்தை உடைய Ri2Ri உடைய வேறொரு உலோக கோளத்துடன் ஒரு கடத்தும் கம்பியினால் தொடுக்கப்பட்டுள்ளது. அதே கேள்வி. என்ன அதே கேள்வி பாத்தீங்களா? 96 2004 அதே கேள்வி. A2 என்று தந்தது, R2R என்று தரா. ரெண்டும் +Q ஏற்றமா? தொடுத்த பின்னர் Ri கோலத்தில் இருக்கும் மின்னேற்றத்தின் அளவு. இந்த கேள்வி செய்யக்குள்ள எக்ஸாம்ல இருந்தபோது எனக்கு இந்த கேள்வியில ஆன்சர் ஞாபகம் இருந்தா சிம்பிளா விட வந்துடும். 2Q/3 ஆன்சர் ஞாபகம் இருந்தானே அடிச்சிடலாம். R இருக்கிறதுல இருந்து Q/3 அங்கே போவாரு. அப்ப 2Q/3 மிஞ்சுவார், அவ்வளவுதான். இதே ஆன்சர். என்ன இதே கேள்வி, ரைட்? இதே கேள்வி 2Q/3. Ri கோலத்திலானே Ari கோலத்தில் இருந்தது என்ன 2Q/3. அதான் ஒரு காரணம். இப்ப இங்க என்ன தொடுக்கும் கம்பியில் தங்கியிருக்கும் ஏற்றத்தின் அளவு புறக்கணிக்கத்தக்க. தொடுக்கும் கம்பியும் ஒரு உலோகம், என்ன ஒரு கடத்தி. அந்த கம்பியில மேற்பரப்புல ஏற்றங்கள் கொஞ்சம் இருக்கலாம். அதனாலதான் இங்க என்ன எப்பவுமே கடத்தும் கம்பியினால் தரக்க என்ன இங்க தரல என்ற இதை தந்திருக்கிறதால தரல, மெல்லிய கம்பின்னு தருவாங்க. மெல்லிய கம்பின்னு அவரோட மேற்பரப்பளவு புறக்கணிக்கலாம். ஏன்னா கடத்தியில மேற்பரப்புலதான் ஏற்றம் இருக்கும், உள்ளுக்கு இருக்காது. அப்ப மேற்பரப்பளவு சின்னதா இருந்தா அவரோட ஏற்றத்தை புறக்கணிக்கலாம். என்ன அப்ப ஒன்று மெல்லிய கம்பி என்று தருவாங்க, அப்படி இப்படி ஒன்று மென்ஷன் பண்ணுவாங்க, ரைட்? சரியா?
ரைட். அடுத்தது 65 என்ன? மின்புலங்கள் அழுத்தங்கள் சம்பந்தப்பட்ட பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது? ஒரு புள்ளியில் மின்புலச்செறிவு 0 இருப்பின் அப்புள்ளியில் மின்னழுத்தமும் 0 இருக்க வேண்டும். ரைட். இதை நான் லாஸ்ட் கிளாஸ் செல் எடுத்து போட்டு கன்ஃபியூஸ் ஆயிடும்ங்கிறதுக்காக நான் செல்லல. இந்த விஷயம் நாம லாஸ்ட் கிளாஸ் கதைச்சோம். என்ன ஒரு மின்புலச்செறிவு 0 இருந்து மின்னழுத்தம் 0 இருக்கணுமா இழிக்கப்படாதாங்கிற விஷயமெல்லாம் கதைச்சோம். ரைட். இல்ல விஷயம் ஒன்று இருக்கு. என்ன தெளிவா விளங்கணும் இதுல. ரைட். என்ன ஒரு புள்ளியில் மின்புலச்செறிவு 0 இருப்பின் 0 இருந்தா அப்புள்ளியில் மின்னழுத்தம் 0 இருக்க வேண்டும், கட்டாயம் இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. இது புல. ஏன்? இதுக்கு சிறந்த உதாரணம் உங்களோட கோள ஓடு ஓட்டு தத்துவம். நாம பார்த்திருக்கோம். உள்ளுக்கு மின்புலச்செறிவு 0, ஆனா இங்க அழுத்தம் இருக்கி ஒரு புள்ளியில. சரி, இங்க ஒரு புள்ளியை பத்தி கதைக்காத, இது பிரதேசம் என்று எடுத்தீங்களா இன்னொரு உதாரணம் சிம்பிளா சொல்லலாம். பிளஸ் கியூங்கிற 2 ஏற்றங்களை வச்சிங்களா இவ 2 பேரையும் இணைக்கிற இந்த நடுப்புள்ளியில மின்புலச்செறிவு 0. இது 2 ஏற்றம் மட்டும் இல்லை, 3 சமனான ஏற்றங்கள் ஒரு ஒழுங்கான பல்கோணிட உச்சியில வச்சா எப்பவுமே பிளஸ் ஏற்றம்டா பிளஸ் கியூ, மைனஸ் கியூனா மைனஸ் கியூ, சமனான பருமனையும் திசையையும் குறியையும் உடைய ஏற்றங்களை ஒழுங்கான பல்கோணிட உச்சிகள்ல வச்சா அவர மையத்துல மின்புலச்செறிவு 0. அழுத்தம் 0 இல்லை. அழுத்தம் இவரளவார் அழுத்தமும் இவரளவார் அழுத்தமும் கூட்டுப்படும். ரைட். வேறு ஒரு புள்ளியில் என்று கதைக்கிறது இதை விட இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்று சொல்லலாம். ரைட். அப்ப இது புல முதலாவது. ரெண்டாவது என்ன சொல்றாரு? ஒரு புள்ளியில் உள்ள மின்னழுத்தம் 0 இருப்பின் அப்புள்ளியில் உள்ள மின்புல செறிவும் 0 இருக்கணும். இதுவும் புல. என்ன காரணம்? அதே உதாரணம். என்ன? பிளஸ் கியூவும் மைனஸ் கியூவும் எடுங்க, 2 பேரையும் இணைக்கிற நடுப்புள்ளியில இப்ப அழுத்தம் 0, மின்புலச்செறிவு 0 இல்ல, 2 பேரும் ஒரே திசை 2E. ஏறு 0 இருக்க வேணும், கட்டாயமா சொல்றாரு. என்ன ஒரு சந்தர்ப்பம் பிழைச்சாலும் புலை வர்ற கூட்டுவனே அவர் சொல்லிக்கிற மெதட் அப்படிதான் சொல்லிக்கிறாரு. ரைட். இங்கே இந்த இடத்துல புலை. ரைட். இப்ப மூணாவது என்ன சொல்றார்? ஒரு பிரதேசம் முழுவதும் மின்புலச்செறிவு 0 இருப்பின். இப்ப பிரதேச பத்தி கதைக்கிறாரு. இது ரெண்டும் புள்ளி. இப்ப பிரதேசம், ஒரு பிரதேசம் முழுவதும் மின்புலச்செறிவு 0 இருப்பின் அப்பிரதேசம் முழுவதும் மின்னழுத்தம் 0 இருக்க வேண்டும். புல. என்ன இதுக்குத்தான் நாம கோள ஓடு. இங்க உள்ளுக்கு மின்புலச்செறிவு 0, மின் அழுத்தம் 0 இல்லை. மின்னழுத்தம் இருக்காருன்னு மேற்பரப்புல இருக்கிற அதே அழுத்தம் தான் உள்ளுக்கு இருப்பாரு. பாத்திக்கமே இது போல. ஒரு பிரதேசம் முழுவதும் மின்னழுத்தம் 0 இருப்பு. இப்ப மின் அழுத்தத்தை சொல்றாரு. என்ன அப்பிரதேசம் முழுவதும் உள்ள மின்புலச்செறிவு 0 இருக்கும். எப்படி? இது உண்மை. ஏன்? E சமன் டெல்டா விங்கிள் டெல்டா எக்ஸ். மின்னழுத்தம் 0 அங்க டெல்டா வி 0, அப்ப E கட்டாயம் 0. E 0 இருந்தா மின்னழுத்தம் 0 இருக்காரு. ஏன்? E 0 என்ன? அழுத்த படித்திறன். அந்த அழுத்த மாறல் கிராஃப்ல படித்திறன் 0 இருந்தா E 0 வந்துடுவார். படித்திறன் 0 இருந்தா என்ன? கிடையான கோடு இருந்தா போதும். அப்ப அழுத்தம் 0 இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஏன் நான் பிரதேசம் என்ற இதுக்கு போனேன்னு புள்ளி என்ற அதுக்கு போல, பிரதேசம் என்ற 2 புள்ளியை கருதலாம். அதுக்குள்ள இருக்கிற 2 புள்ளியில கருதலாம் பிரதேசம் என்றா. புள்ளி என்றா அந்த ஒரு புள்ளி இல்லைன்னு 2 புள்ளிக்கிடையே இருக்கிற அழுத்த மாற்றம் அந்த பிரதேசத்துக்குள்ள கருதுக்கன்னு. அதனாலதான் நான் இதுக்குள்ள போனேன். நீங்க ரைட், ஏன் இதுக்குள்ள போனங்கிறத விளங்கிக் கொள்ளுங்க. டெல்டா எக்ஸ்ங்கிறது அந்த பிரதேசத்துக்குள்ள 2 புள்ளி. அப்ப இது உண்மையான கூட்டன்னு எப்பவுமே உண்மை கட்டாயம் இருக்கணும் ஒரு பிரதேசத்தில். நாலாதான் ஆன்சர் வருது. ரைட், சரியா? அப்ப 5ஆவது வாசிக்க மாட்டேன், நான் உடனடியாக அடுத்தது பேத்துவேன். ரைட், பார்ப்போம். இங்க 5ஆவது என்ன, மின்னழுத்தம் பெரிதாக இருக்கும் இடங்களில் மின்புலச் செறிவு பெரிதாக இருக்கும். அதேபோல் மின்னழுத்தம் சிறிதாக இருக்கும் இடங்களில் மின்புலச் செறிவு சிறிதாக இருக்கும். இது போல என்ன, இது ரெண்டையுமே சொல்லிடலாம். மின்புலச்செறிவு மின் அழுத்தம் பெரிதா இருந்தா மின்புலச்செறிவும் பெரிசா இருக்கணும் சொல்றாரு. இங்க அப்படி இல்லையே. மின்புலச்செறிவு கூட அழுத்தம் கூட இருக்காரு, மின்புலச்செறிவு குறை இருக்காரு. பூச்சியம் என்ன, இது ரெண்டும் பெஸ்ட் உதாரணம். இதுக்கு என்ன 5ஆவதுக்கு. ரைட், இதுவும் பிள்ளை. 4ஆவது ஆன்சர். இது விளங்கிச்சா? நல்ல ஒரு கேள்வி. சரியா? உங்களோட பரந்த நாலேஜை டெஸ்ட் பண்ணிக்காரு என்ன. ரைட், ரீசனபிள் என்ன 48 கேள்வி என்ன. ரைட், ஓகே. அடுத்தது எக்ஸ் கமா ஒய் என்ற இரு சர்வசமனான கடத்தும் கோளங்கள் முறையே +97e -100e என்ற ஏற்றங்களை காவுகின்றன. இங்கு E ஆனது இலத்திரன் ஏற்றமாகும். அப்படின்னா என்ன, இங்க 97 இலத்திரனும், அதாவது 97 இலத்திரண்ட பிளஸ் என்ன, இங்க 97 புரோத்தன் இருக்கார் என்ன, இங்க 100 இலத்திரன் இருக்கார் மேலதிகமா. ரைட், அதான் அதுல அர்த்தம். ரைட், ஓகே. எக்ஸும் வையும் தொட அனுமதிக்கப்படுமாயின் வையில் உள்ள இறுதி ஏற்றம். அப்ப என்ன நடக்குது, பிளஸும் மைனஸும் இருந்த உடனே 2 பேருக்கு இடையில நடுநிலையாக்கல் நடக்கும். அதுல பிளஸ் எல்லாம் நடுநிலையாவார். அப்ப 2 பேரையும் தொட்டோடனே பிளஸ் எல்லாம் நடுநிலையானா கடைசியில -3e மிஞ்சுவாரு. இதுல இந்த இதான் இந்த இதுல இருக்கிற வித்தியாசம் என்ன. இப்ப முதல் கேள்வியில நமக்கு இதை கியூண்டு தந்திருந்தாரண்டா என்ன சொல்லுங்க அப்போ. இப்ப -3q1 என்ன அர்த்தம், நம்ம q/2 q/2 சொல்லலாம் என்ன, 2 பேர்லாம் இருக்கிற ஏற்றம். ஏன் சர்வசமனான கடத்தும் கோளங்கள் அண்டா என்ன, 2 பேரோட கொள்ளளவும் சமன், 2 பேர்ல இருக்கிற ஏற்றமும் சமன் அறிப்பார் என்ன உண்மை. ஆனா இங்க இலத்திரனாம் என்ன, இலத்திரனுங்கிற ஒரு எண்ணிக்கைவா, அவரு பாதி பாதியா பிரிவாரா, பிரிய மாட்டாரு. அதான் இருக்கிற பிரச்சனை. அப்ப இவரு ஒன்றுத்த சாஞ்சி வராதனே. அப்ப எப்படி இந்த 3 இலத்திரம் எப்படி பங்கிடப்படலாம், ஒரு ஆள்ல 1 மத்த ஆள்ல 2. இப்ப எக்ஸ்ல 2 வையில 1, இல்லாட்டி எக்ஸ்ல 1 வையில 2, அப்படித்தான் வரலாம் என்ன. 5ஆவது வருவார். அப்ப என்ன, இப்ப என்ன காரணம்னா இவர் இலத்திரங்கள் எண்ணிக்கை என்ன. சரியா? இலத்திரன்கள் எண்ணிக்கைங்கிறது அரவச உடையாது. சும்மா சொல்லாம கியூ ஏற்றம் என்று சொன்னாங்கன்னா அங்க அது வேற என்ன. அங்க அவங்க சொல்றாங்க ஏற்றத்துல பருமனை சொல்றாங்க மொத்தமா. இங்க இந்த துணிக்கைகள் சேர்ந்திருக்கிற துணிக்கையில சொல்றாங்க. அந்த கேள்வியோட வித்தியாசத்தை விளங்குங்க. அங்க மொத்த ஏற்றத்தை கதைக்கிறாங்க. இப்ப இந்த 97 இலத்திரனும் சேர்ந்து ஒரு ஏற்றம் வருமே, ஒரு இலத்திரன ஏற்றம் என்ன 1.67 தர 10 23 என்னமோ. ரைட், சகையான மறந்துட்டு. ரைட், சகை நினைக்கிறேன். ரைட், இவ்வளவு கூலம். ரைட், ஒரு இலத்திரன் இது தர 97 ஒரு ஏற்றம் வருமே, அந்த ஏற்றம் தான் கியூ அங்க தாரது என்ன. அதை நாம என்ன செய்யலாம், அறவாச கதைக்கலாம் என்ன. இங்க தந்திக்கிற இலத்திரண்ட எண்ணிக்கை அந்த வித்தியாசத்தை விளங்கணும். சரியா? ரைட், அதான் 2 இருக்கிற வித்தியாசம் என்ன. சரியா? அதனாலதான் இலத்திரண்ட எண்ணிக்கைன்னு வரக்கா என்ன -1 -2 வரும் என்ன. இது விளையிச்சா, அது இது தெளிவா விளையிச்சா, இதுல ஏதாவது டவுட்?
ரைட் ஓகே ரைட் அடுத்தது இதோட முடிப்போம் என்ன டவுட்டா கிளியர் ஓகே ரைட் 67 ரைட் என்ன ஏ ஆரையுடைய கோளம் ஒன்றினது மையத்திலிருந்து அளக்கப்படும் தூரம் ஆறுடன் மின்புலச் செறிவு ஈனது மாறலை உரு காட்டுகிறது ரைட் கோளம் ஒன்று தாராங்க மின்புலச் செறிவு 0ல இருந்து கூடி போய் அங்கால குறையுது என்ன இது நான் பார்த்திருக்கேன் என்ன சாதாரண கோளம்ண்டா ஒரு கடத்தி அவர் திண்மக்கோளம் இருக்கட்டும் பொல்லான கோளமா இருக்கட்டும் திண்மக்கோள கடத்தியா இருந்தாலும் உள்ளுக்கு ஏற்றம் இருக்க மாட்டார் வெளியெல்லாம் வருவார் அவர் திண்ம கடத்தி அறிக்கட்டும் பொல்லான கடத்தி அறிக்கட்டும் உள்ளுக்கு மின்புலச் செறிவு 0 கடத்தி என்று சொல்லிட்டார் அப்ப உள்ளுக்கு மின்புலச் செறிவு இருக்கண்டா முதலாவது பாயிண்ட் என்ன அவர் காவலியா இருக்கணும் என்ன அப்ப கடத்திலி ரைட் கடத்திலி இருக்கலாம் கடத்திங்கிறது போல ரைட் அப்ப இவங்க 3 பேர்ல ஒரு ஆள் ரைட் முதலாவது அடுத்தது என்ன ஏற்றாத அஞ்சாவது பாத்தீங்கன்னா ஏற்றாத திண்மக்கடத்தி இருக்க சான்ஸ் இல்லை ஏன் ஏற்றாத திண்மக்கடத்தினா அங்க எவ்வளவு பிளஸ் இருக்கலாம் அவ்வளவு மைனஸ் இருப்பாருன்னு அங்க மின்புலச்செறிவு என்ன 0 தான் எந்த புள்ளியிலையும் ரைட் அங்க எவ்வளவு பிளஸ் இருக்காரோ அவ்வளவு மைனஸ் இருப்பார் வாரகோடும் போரகோடும் சமன் எந்த புள்ளியிலையும் ஏற்றாத கடத்திலிங்கிறது வராது ரைட் அப்ப நான் ஒன்று இல்லாட்டி 4 இவங்க 2 பேர்ல ஒரு ஆள் தான் ஆன்சர் சீராக ஏற்றிய பொல்லான கடத்தி என்ன உள்ளுக்கு இருக்க மாட்டார் என்ன ஏற்றம் பொல்லான கடத்தி என்ன ஏற்ற ஓடு இப்படி என்ன அங்க உள்ளுக்கு இருக்க மாட்டார் இந்த கோல ஓட்டுல உள்ளுக்கும் வெளியேயும் தான் இருப்பார் கடத்தி என்றா உள்பரப்புலையும் வெளிமேற்பரப்புலையும் தான் இருப்பார் கடத்தி என்றா காவலி என்றா இதுக்குள்ளுக்கு இருக்கிற இந்த தடிப்புலையும் என்ன ஏற்றங்கள் இருக்கு அப்ப இங்க வந்து இதுக்குள்ள இருக்க மாட்டார் 0 ரைட் அப்படி தரல கிராஃப் அப்ப இது வந்து என்ன திண்ம காவலி என்ன சீராக ஏற்றிய திண்ம காவலி சீராக ஏற்றிய திண்ம காவலியில் என்ன எல்லா இடத்தையும் ஏற்ற கனவளவு அடர்த்தி சமன் ரைட் சிக்மா சமன் அரிப்பாருங்க சிக்மா சமன் அரிக்கிற ஒன்றுக்கு நம்ம கிராஃப் கேட்டிருக்கேன் முதலாக வருவார் சரியா ரைட் அப்ப நான் இந்த பாயிண்ட்ல ஸ்டாப் பண்றேன்னு நம்ம நாளைக்கு சந்திப்போம் சரியா நாளைக்கு நம்ம இதே டைம் என்ன 3 மணிக்கு நாளைக்கு அநேகமா இது முடியும் என்ன நம்ம நெக்ஸ்ட் வீக் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் ரைட் நாளைக்கு சந்திப்போம் சரியா ஏதாவது டவுட் இருக்குதா ஓகே நாளைக்கு சந்திப்போம் என்ன